அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். நீண்ட காலத்துக்கு பிறகு அரசியல் அரங்கத்துக்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. முக்கியமான செய்திகள் மட்டும் பார்ப்போம். இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் நீங்க கடந்த 40 நாட்களுக்கு மேல தேர்தல் பிரச்சார பயணத்தில் இருந்திருக்கிறீங்க. பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கிறீங்க. இப்போ இந்த தேர்தலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு அன்பிரடிக்டபிள் தேர்தல், இதை கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, திமுக 200 சீட்டு ஜெயிக்கும், அதிமுக 34 ஜெயிக்கும். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, இல்ல திமுக 140 ஜெயிக்கும், அதிமுக 64 ஜெயிக்கும். அன்பிரடிக்டபிள்னு சொல்லிட்டு உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நானும் பார்த்தேன். நிறைய அரசியல் விமர்சகர்கள், நடுநிலையாளர்கள், ஊடகவாளர்கள் ஏப்ரல் 23 தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க, தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள், அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஆட்சி மாற்றம்லாம் இல்ல, 200 பிளஸ் ஆர் மைனஸ் 20, 220 வரைக்குமே திமுக வரும். ஒரு அதுல பிளஸ் ஆர் மைனஸ் 20ல 34ல அதிமுக இருக்கும். அதிமுக 34 இல்லைன்னா 54, இது 224 இல்லைன்னா 184, இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 140 வரைக்கும் திமுக வந்துடும், பெரும்பான்மை கிடைக்காது. அதிமுக 64 தொகுதி வரும், 34 கிட்ட 30 கிட்ட இழுபறியா இருக்கும், ரெண்டு வேட்பாளர் மாறி மாறி உட்காந்து இழுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 110 தான் திமுக கூட்டணிக்குள்ளே, அலையன்ஸாவே திமுக 110 தான் வரும், அதிமுக 124 வந்துடும் அலையன்ஸா. அதனால மைனாரிட்டி கவர்மெண்டா ஏடிஎம்கே ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் ரெண்டுக்குமே பெரும்பான்மை கிடைக்காது, 100 வந்துடும், 100 105 நிற்கும், தொங்கு மாதிரி அமையும். அதுல அந்த 30 நாள் யாரு வராங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்றாங்க. இப்படி மாறி மாறி மாறி, அதாவது திமுக ஆட்சி நீடிக்கும் அப்படிங்கிறது யாராலையும் உறுதிப்படுத்தி சொல்ல முடியல, அதிமுக வந்துருமாங்கிறது யாராலும் உறுதிப்படுத்தி சொல்ல முடியல. ஒரு இழுபறியான தேர்தலா இது மாறி இருக்குது, யதார்த்தமான உண்மை. ஆனா இன்னொன்னு என்னன்னா, விஜய் இந்த தேர்தல்ல வீட்டுக்கு ஒரு ஓட்டை வாங்கிடுவாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, ஒரு 75,000 வாக்குச்சாவடி, ஒரு பூத்துக்கு 200 ஓட்டு விழுந்திருக்கு, அதனால 1.5 கோடி ஓட்டை வாங்கிடுவாரு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல இது விஜய் அலை வீசி இருக்குன்றாங்க. நானும் இலவ தான் தேடிட்டு இருக்கேன் ஊர் முழுக்க, எங்கேயும் விஜய் அலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏன் இது அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, விஜய் தரப்புல வாக்களிச்ச அத்தனை பேரும் வீடியோ எடுத்து வெளியே போட்டான். ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதி இருக்குன்னு, ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னா, அந்த 10,000 பேர் சோசியல் மீடியாவில் இருக்கான். 10,000 பேர் சோசியல் மீடியாவில் இருந்தா எவ்வளவு பெரிய அது கிரௌடு பாருங்க. 10,000 ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு விஜய்க்கு விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 பேரும் சோசியல் மீடியாவில் இருக்கான். அப்ப பாக்குறவங்க எல்லாத்துக்கும் அந்த வீடியோஸ் தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஆமா, அந்த வீடியோ தான் காட்டும். அப்ப விஜய் எங்க திருநாளும் விஜய், எங்க திருநாளும் காக்கி டவுசர், காக்கி பேண்ட், வெள்ளை சட்டை, கையில காப்பு, எங்க திருநாளும் விசில், எல்லாருமே போனவன் ஓட்டு போட போனாலும் இல்லையோ ஷார்ட்ஸ் போட போயிருக்கான், ரீல்ஸ் போட போயிருக்கான். வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஃபேமிலியா காலையில குளிச்சு கிளம்பி, ஆமா காலையில குளிச்சு கிளம்பி நீட்டா ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு நீங்க ஓட்டு போட்டு வரணும் அப்படின்னு சொன்னது அந்த ஷார்ட்ஸை பேக்ரவுண்ட்ல ஒழிக்க விட்டுட்டு குடும்பத்தோட ஏதோ ஜபக்கூட்டத்துக்கு போற மாதிரி கிளம்பிட்டாங்க. பேண்ட் சட்டை, அப்பா அம்மா அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கும் பேண்ட் சட்டை, இதெல்லாம் இப்போ இங்க பள்ளிக்கூடத்து யூனிஃபார்ம், அது ஒரு யூனிஃபார்மா மாத்தி அங்க கிளம்பி போய் ஓட்டை போட்டு ரீல்ஸை போட்டதுனால இது சமூக வலைதளங்களை பார்க்கும்போது நிறைய இருக்குது இந்த கிரௌடு அப்படின்னு. இன்னொன்று காலையில் அதிகாலையில் எல்லாருமே பெரும்பாலும் வாக்கு வெயிலுடைய தாக்கத்தில் வாக்கு செலுத்துறாங்க. அப்போ இது விஜய் குரூப் தான் கூட்டம் கூட்டமாக வருது. நானும் பார்த்தேன் வாக்குச்சாவடியில் ஒரு 2 எங்கள் வாக்குச்சாவடியில் ஒரு 2-3 பேர் அதே மாதிரி காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு நான் பார்த்து தெரிஞ்சு ஒரு அணில் குஞ்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதையெல்லாம் பார்த்தவொன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பயங்கரமா விழுந்திருக்குங்க அவருக்கு. எங்க திருநாள் விஜய் 10 பேர்ல 6 பேருக்கு விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. ஒரு மாயை திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் விசாரித்த அளவுல எந்த இடத்துலையும் 234 தொகுதியில எந்த தொகுதியிலையும் விஜய் வெல்வதற்கான வாய்ப்பு எங்கேயும் கிடையாது. விஜய் கடுமையா திமுக அதிமுக விழ வேண்டிய சில வாக்குகளை பிரிச்சிருக்காரு. திமுக அதிமுக விழ வேண்டிய வாக்குகள் அப்படின்னா, இப்போ நீங்கள் விஜய் ஒரு தலித் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு, ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு படங்கள்ல அவர் நடிச்சதுனால. ஆனால் அவர் அது கிடையாது. அவர் சாதி பார்த்தா கிழக்கு தொகுதியிலையும் பெரம்பூர்லையும் நிற்கிறாரு. அதனால இந்த சமூகத்து மக்களில் ஒரு 10 விழுக்காடு வாக்கு விஜய்க்கு விழுந்திருக்கு. மீனவருடைய நண்பன் அப்படின்னு சொல்லி படத்தின் மூலமாக தான் எல்லாமே, அவர் அதில் ஒரு 10 விழுக்காடு வாக்கு அவருக்கு விழுது. அப்புறம் இந்த படித்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, படித்தேன் அப்படிங்கிற பேரில் எதை பற்றியுமே கவலைப்படாத மாற்றம், எங்களுக்கு மாற்றம் வரணும், திமுக அதிமுக விஜய் தான் மாற்று, திமுக அதிமுக விஜய் எந்த இடத்துல மாற்றுன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் விஜய் மாற்றுன்னு நினச்சிக்கிட்டு படித்த பெண்கள் கொஞ்சம் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த படித்த பெண்கள் எல்லாருமே என்னன்னா சோசியல் மீடியாவில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எடுத்து வீடியோ போட்டாங்க, வீடியோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டு
போட்டதுனால இது பெருசாக இது காண்பிக்கப்பட்டதுனால இந்த ஓட்டு வந்து இது தாக்கத்தை ஏற்படுத்திடும், இது இங்கே விழுந்துடும், இங்கே பாதிப்பை ஏற்படுத்தும், அவர் வந்து 18 தாண்டிடுவார், 15 தாண்டிடுவார், 20 வாங்கிடுவார், 25 வாங்கிடுவார், 1.5 கோடி ஓட்டு, 2 கோடி ஓட்டு அப்படிங்கிறதுனால தான் இந்த அன்பிரடிக்டபிள் எல்லாம் வர்றது. ஆனால் இது உண்மையிலே இது வந்து கணிக்க முடியாத தேர்தலா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கணிக்க முடியும் தான். பட் அந்த கணிப்பை வந்து மே 4 மக்களுடைய தீர்ப்புக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுங்கிறது தான் யதார்த்தம். அதான் உண்மை. கணிக்க முடியுது யார் இவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுது, கணிக்க முடியுது. ஏன்னா நம்ம தொகுதி வாரியாக பேசும்போது இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு, இந்த தொகுதியில் இவருக்கு சீனே இல்லை, இந்த தொகுதியில் இந்த இஷ்யூ முக்கியமாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு வருது. இன்னொன்று அதை தாண்டி பணம் இந்த தேர்தல் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. நீங்கள் அன்பிரடிக்டபிள் தாண்டி பணத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பணம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு கடைசியாக பணம் வந்து பெரிய ரோல் ப்ளே இந்த தேர்தலில் மிக முக்கியமாக பண்ணியிருக்கு. அதுவும் அது பணம் யார் கொடுப்பான்னு தெரியும். திமுக, அதிமுக, தாவேகா 3மே பணம் கொடுத்துருக்காங்க. தாவேகா சில எல்லா 236 தொகுதியும் தாவேகா கொடுக்கல. சில மேஜரான தொகுதிகளில் வந்து தாவேகா பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் கொடுக்கல. அதாவது 2 லட்சம் வாக்காளர்கள் 2 லட்சம் வாக்காளருக்கும் தாவேகா பணம் கொடுக்கல. ஆனால் திமுக, அதிமுக சகட்டு மணிக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டாங்க. 234 தொகுதியிலும் பண பட்டுவாடை இருந்துக்குது. ஏன் பிடிஆர் வந்து ஓட்டுக்கு பணமே கொடுக்கப்படான்னு சொல்லுவாங்களே, அந்த பிடிஆர் தொகுதியிலே பட்டுவாடை நிகழ்ந்துருக்குது. பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது திமுக ரொம்ப தெளிவாக இருந்திருக்குது. அதனால தான் பணம் ஒரு பெரிய ஃபேக்டர்னு சொல்கிறேன். ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு அதிமுக பணம் கொடுத்துருக்கு. தாவேகா வந்து கொஞ்சம் மேலே ஏறணும். எல்லாமே வாக்கை குறிவிச்சு மட்டும்தான் இது. நீங்கள் வந்து நல்லது கெட்டது, நியாயமான அரசியல், ஜனநாயக திருவிழா, ஜனநாயகம், மக்களாட்சி, இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வாக்கை எப்படியாவது வாங்கிடணும், வாக்கை வாங்கி பெரிய ஆளாக காட்டணும். ஓட்டா தான் பார்த்துருக்காங்க மக்களை ஓட்டா தான் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு நேற்று வந்து ஒரு தொலைக்காட்சி நல்லா பேசுனாங்க, வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த பொண்ணுன்னு சொல்லி. எல்லா அரசியல் கட்சிகளுமே வாக்கை குறிவைத்து மட்டும்தான் இங்கே பண்ணியிருக்காங்க. யாருமே மக்களுக்கான வெல்ஃபேரை பற்றி பேசவே இல்லை. அந்த அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ எல்லாமே வாக்குகள் தான் குறிவைக்கப்பட்டிருக்கு. நான் வாக்குகளை வாங்கி பெரிய ஆளாக காட்டணும் அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே மாற்றங்கிற பேரில் வாக்கு செலுத்தினேன். அதாவது தாவேக்காக்கு மாற்றம்னு எவனா ஒருத்தன் ஓட்டு போடுவானா, ரசிக மனப்பான்மையில ஓட்டு போட்டிருக்கான். இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே ஒரு சோம்பேறித்தனமான ஆளு விஜய் தான் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதுதான் அவருடைய தேர்தல் அஜெண்டாவின்னு சொல்றாரு. அவரோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியே இந்த சோம்பேறித்தனமா இருக்கிறது தான். உற்சாகமா அவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 234 தொகுதி விஜய் போறாரு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலிக்கு விஜய் வராரு, திருநெல்வேலிக்கு வந்து தூத்துக்குடிக்கு போறாரு, திருநெல்வேலி தூத்துக்குடியும் ஒரே கிரௌட் வந்துருது. அன்னைக்கு சாயந்தரமே ஒரு கன்னியாகுமரி போயிருந்தாருன்னா, திருநெல்வேலிக்கு பகல 12 மணிக்கு வராரு, 2 மணிக்கு தூத்துக்குடி போறாரு, 4 மணிக்கு ஒரு கன்னியாகுமரி போறாருன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 5 மணிக்கு போனார்னா இந்த கிரௌடு ஒன் டே ஃபுல்லா டிராவல் ஆகாது, அங்க கம்மியாயிரும். மாம்பழம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்குது, முதல் மாம்பழத்தை நல்ல சுவையா சாப்பிடுவீங்க, ரசிச்சு சாப்பிடுவீங்க. 2வது மாம்பழத்தை சாப்பிடும்போது அந்த சுவை கொஞ்சம் குறையும். உடனடியா 3வது மாம்பழத்தை சாப்பிடும்போது அந்த பழம் புளிக்க ஆரம்பிச்சிடும், சுவை இருக்காது. நீங்க என்னதான் மாம்பழம் பிடித்த கனியாக இருந்தாலும் தொடர்ச்சியா 3 மாம்பழத்தை நான் சாப்பிடும்போது முதல் மாம்பழத்து இந்த சுவை ஒரே மாம்பழம் தான், ஒரே மரத்துல விளைஞ்சதுதான், அழுத்து போயிடும், அது சுவை குறைஞ்சிரும். அப்ப சிச்சி இந்த பழம் புளிக்குமால, அது அந்த கணக்கு தான். சிச்சி இந்த பார்த்து பல ஸ்ட்ராட்டஜியா தான் யூஸ் பண்ணி, ஸ்ட்ராட்டஜியாவே 2 நாளைக்கு ஒரு கேப் விட்டு வருது. ஏன்னா அவரை காட்டி தான் ஓட்ட பறிக்கணும். அவர் தினமும் காட்ட ஆரம்பிச்சாருன்னா ஓட்டு போட மாட்டான். இவ்வளவுதானா விஜய், இவ்வளவுதானா பேசுவாரா விஜய்னா? நீ ரொம்ப நீண்ட நேரம் விஜய் பேசாததுக்கான காரணம் தான். விஜய்க்கு நீண்ட நேரம் பேச தெரியாம கிடையாது. 1 மணி நேரம் கூட விஜய் பேசுவார். மனப்பாட சக்தி இருக்கு, அதெல்லாம் மனப்பாட சக்தி தான் இருக்கு. 1 மணி நேரம் கண்டென்ட் இருக்க வழியே பேப்பர் எழுதி படிச்சு வச்சுக்கோங்க. ஆனா பேசினாருன்னா இவ்வளவுதானா அப்படின்னு தெரிஞ்சிடும். பேச அடிபடுவார். கமலஹாசன் எல்லா தொகுதிக்கும் போனாரு, பேசிக்கிட்டே இருந்தாரு. என்னாச்சு, இவ்வளவுதானா கமலஹாசன், இவ்வளவுதானா அப்படின்னு சீனு போச்சு இல்ல, அந்த சீனு போயிடும். அப்படிங்க இதை ஒரு சோம்பேறித்தனத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியா மாத்திருக்காங்க. திருச்சிக்கு வராரு விஜய் அப்படின்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இங்கிட்டு பெரம்பலூர் எல்லாரும் அங்க போயிடுறான். இங்கே திருச்சியில கிளம்பி திருச்சி, திருவெரும்பூர், தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அப்படியே திருவாரூர் போறான்னு வச்சுக்கோங்களேன். கடைசி போது விஜய் வேன் மட்டும் தான் நிற்கும். இங்க இருக்காங்க போக மாட்டான், வேன் மட்டும் தான் நிற்கும். வேனுக்கு அந்த பாடி கார்டும் அவர் நீங்க அந்த பாடி சோடா மட்டும் தான் நிற்கணும், வேற யாரும் நிற்க மாட்டாங்க. கொடி பிடிச்சி அவர் நிற்க வேண்டியதான். உங்கள் விஜய் உயிரை வாங்க வந்தேன்னு வேணும்னே தான் பண்ணிக்கிறேன். இது ஒரு சோம்பேறி ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பேரு சோம்பேறி ஸ்ட்ராட்டஜியே வந்து ஸ்ட்ராட்டஜி அமைச்சு. இன்னொன்று அவரும் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிறதுனால வீட்டுக்கு போய் ஆகணும். என்னதாலும் அது ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. எதாவது நைட் டியூட்டியா இருந்தாலும் நீங்க 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்கிற மாதிரி அது ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. அதனால் 6 மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால எங்க டூர் போட்டாலும் அவர் அங்க வந்துருவாப்ல. அதான் இதை பிளான் பண்ணனால அப்போ முழுக்க தன் ரசிகனை இன்னும் முட்டாளா வச்சிருந்து
தன் ரசிகனை வந்து அப்படியே வச்சிருந்து தன்னை காட்டி காட்டி வாக்கை வாங்கணும் அப்படிங்கிற மண்ணில் தான். அதனால் தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு வாக்கு விழுந்திருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அது எந்த மாற்றத்தையும் உருவாக்காத வாக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நீ எவ்வளவு வாக்கு வாங்கினாலும் அது சோசியல் டஸ்ட்டு, அது டஸ்ட்பின்னுக்கு போகிறது தான். நீங்கள் நல்லா அழகாக ஒரு இலையை போட்டு அருமையாக பரிமாறி நல்லா வந்து பிரியாணி வச்சு அருமையான சிக்கனு வச்சு நல்லா வந்து மட்டன் வச்சு எல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் கொஞ்சோண்டு மலத்தை வச்சு அப்படி இருக்குமோ அது போல தான் விஜய்க்கு விழுந்த வாக்கு. அது யாருமே சாப்பிட முடியாமல் எதற்குமே பயன்படாமல் அப்படியே தூக்கி டஸ்ட்பின்னில் போடுற ஒரு ஓட்டு விஜய்க்கு தமிழ்நாடு முழுமைக்கு விழுந்துக்குது. இல்லை வெளிநாட்டிலேருந்து ஏறிட்டு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இது எல்லா ஓட்டுமே சோசியல் டெஸ்ட்டாக மாறும். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் விஜய்னா முதலமைச்சராக போகிறாரு, விஜயண்ணா அமைச்சரவை ஆக்க போகிறாரு, விஜயண்ணா வந்து ஆட்சியை பிடிக்க போகிறாரு, முதல் கையெழுத்தே அவர் வந்து பெண்களுக்கு ஆதரவாக தான் போட போகிறாரு அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து மிதமிஞ்சிய கனவுல இருக்காங்க. கலை யதார்த்தம்னு என்னன்னே தெரியாமல் மிதமிஞ்சிய கனவுல இருக்காங்க. நேற்று சாயந்தரம் பார்த்தா திடீர்னு உத்தேச அமைச்சர் பட்டியலும் வெளி வருது. அதுதான் அடுத்த கேள்வியாக வச்சிருந்தேன். அது உத்தேச அமைச்சர் பட்டியலை பார்த்தோன்னே இந்த வடிவேல்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்கும்போது குட் பாயிண்ட் ஒரு ஷாக்கு இப்படி ஆடுவார்ல, அது மாதிரி படிச்ச உடனே நான் உண்மையிலே ஷாக் ஆயிட்டேன். எது பின்லேடனா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த அமைச்சர் பட்டியல ரெடி பண்ணவன் யாருன்னு தெரியல. எல்லாரும் வந்து அதை பல பேர் ஷேர் பண்ணிட்டு தான் இது ஃபேக்கா இருந்தாலும் ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்ல. அதுல என்னன்னா விஜய்க்கு வந்து உள்துறை ஆமா, மகளிர் நலன், குழந்தைகள் மேம்பாடு. என்ன காரணத்துக்காக உள்துறை? ஏன்னா வீட்டை விட்டு வெளியே உள்ள வந்துருப்பாரு, அதனால உள்துறை. மகளிர் நலன், மனைவி அடிச்சு விரட்டுறதுனால மகளிர் நலன், பிள்ளைங்கள்ட்ட பேசாம இருக்கிறனால குழந்தைகள் நலன் மேம்பாடு. தான் குழந்தைகளுக்கு எந்த மேம்பாடு பண்ண மாட்டாரு, பேசலனாலும் பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்காருல்ல பெத்த பிள்ளைக்கு. அதனால அது பெத்த பிள்ளையில விரட்டி விட்டுட்டு மனைவியும் விரட்டி விட்டதுனால மகளிர் நலன் குழந்தை மேம்பாடாம். செங்கோட்டையனுக்கு வந்து நீர்வளத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் தான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காருல்ல, தண்ணி பாய்ச்சறதுனால அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச தொழில். அது தோட்டத்துக்குள்ள உட்காந்து தண்ணி பாய்ச்சறதுனா அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அதனால அவருக்கு வந்து செங்கோட்டையனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆதவர்ஜுனாவுக்கு வந்து செய்தி மட்டும் விளம்பரம். ஏன்னா அவன் விளம்பரம் வெறி பிடிச்சவன், விளம்பரத்துக்காகவே இவன் ஒரு சீனுமாங்கல்ல, அவன் மீடியா ஓடியா அந்த நோய் அவருக்கு. நல்ல வாய்ஸ் ஆஃப் காமன்லாம் வச்சு நல்லா விளம்பரம் பண்ணிக்குவாங்க. ஆமா, அதனால வந்து விளம்பரத்துறை. அப்புறம் என் ஆனந்துக்கு போக்குவரத்துறை. ஆமா, இட்னு வருது அவர் தானே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இட்னு போனதுக்குலாம். பேருந்தோட வேலை என்ன? போக்குவரத்து. ஒருத்தர் இட்னு போய் இட்னு விடுறது. அதனால இட்னு வருதுல அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்ங்கனால அவருக்கு போக்குவரத்து வந்திருக்காங்க. அப்புறம் வந்து வெங்கட்ரமணன் மயிலாப்பூர் நிதித்துறை. ஏன்னா மொத்த நிதியை பூரா அவர் தான் பாத்துக்கிறாப்புல, பினாமியா இருக்காரு. அப்புறம் அருண்ராஜ் ஐஆர்எஸ், அவருக்கு வந்து உணவுத்துறையா. ஏன்னா சாப்பிட தட்டுப்புறம் கொடுத்துட்டாப்புல, தொகுதிகளை தட்டு கொடுத்ததுனால உணவுத்துறை அமைச்சர். அப்புறம் மரிய உயர்கல்வித்துறை காலேஜ் வச்சிருக்காப்புல. உலகத்திலே ஜீவனாம்சம் கொடுத்தோம்னா, விவாகரத்து முடிஞ்சு ஜீவனாம்சம் கொடுத்தோம்னா மனைவிக்கு கணவன் கொடுப்பான். இங்க கணவன் வந்து மனைவிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கல்லூரி கட்டிருக்காப்புல, ஜேபிஆர் வாங்கிட்டு வந்து ஜேபிஆர் சொத்துல வந்து காலேஜ் கட்டிருக்காப்புல. அதனால அவர் வந்து அவருக்கு வந்து உயர்கல்வித்துறை. அப்புறம் வந்து இவர் பிரபு நம்ம அவருக்கு வந்து பால்வளத்துறை. நியாயப்படி அவருக்கு பல்வளத்துறை தான் கொடுத்துருக்கணும். பல்லுக்கும் பாலுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. அவருக்கு வந்து பால்வளத்துறை அவருக்கு பிடிச்ச துறையா இருக்கலாம், அதனால கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து குப்பா கிருஷ்ணனுக்கு வந்து வருவாய்த்துறை. நல்ல வருவாய் பார்த்துருவார்ல, ஏற்கனவே 96 வந்து அமைச்சராக இருக்கும்போது நல்ல வருவாய் பார்த்தாலு, அதனால அவருக்கு வருவாய்த்துறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்ற தெரிஞ்ச லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இவர் யாரு, லெப்ட் பாண்டி, நம்ம தாட்டியம் தரத்துல நாங்களும் பெரிய ஆள் தான், எங்களுக்கு சட்டம் முடிஞ்சா குறைஞ்சு விடல அப்படின்னு. சட்டம்னா அந்த வீட்டுல அடிப்பாங்கல்ல சட்டம், அந்த துறை போல இருக்கு. இல்ல போன வாரம் வரைக்கும் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டுச்சு, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கண்டிஷன் பெயில் எப்படி போடணும், பெயில் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே தெரியும்ல, அதனால சட்டத்துறை. ஏன்னா ஆள் கடத்தல் வழக்கு, இந்த மாதிரி அடிதடி வழக்கு நிறைய இருக்கு. சரி உனக்கு சட்டத்துறை கொடுக்கணும், நீயே பெயில் வாங்கிக்க உனக்கு அப்படின்னு சட்டத்துறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குளம் விபின் கனிமூலத்துறையா, அங்கதான் அதிகமா கனிமூல கொள்ள நடக்குது, அதனால நீ கொஞ்சம் வெட்டி வித்துக்க அப்படின்னு சொல்லி கனிமூல துறை கொடுத்துருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க 29 அமைச்சர் பட்டியல். என்னன்னா இது சும்மா எவனோ ஒருத்தன் ஃபேக்கா எழுதி போட்டுக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அமைச்சர் பதவியில இவங்க தான் ஏற்க போறாங்க. அவர்லாம் வந்து இப்போ அமைச்சர் ஆயிட்டோங்கிற கனவுல பல பேர் இருக்காங்க. அமைச்சர் ஆயிட்டோம், அமைச்சராக போறோம் அப்படிங்கிற கனவுல பல பேர் இருக்கான். இது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு தாவேக்காக இருக்கான் பாருங்க, அவன் நினைச்சா தான் நமக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டோட வந்து இந்த
மனநல மருத்துவர்கள், அப்புறம் இந்த நம்ம வந்து உயிரை மாற்றணும்னு என்ன வந்தா இந்த எண்ணுக்கு அலைங்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆனாலோ, உங்களுக்கு உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணம் வந்தாலோ கீழ்காணும் எண்ணுக்கு அலையுங்கள். ஏன்னா ஒன்னா ஒரு பொண்ணு ஏதாவது வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த தற்கொலை சம்பந்தமான போஸ்ட் வரும்போது கீழே எழுதியிருப்பாங்க, உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்யும் எண்ணம் இருந்தால் உடனடியாக இந்த எண்ணுக்கு அலைங்கள், அவர்கள் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான மனநல ஆலோசகர்கள், சைக்காட்டிஸ்ட், அப்புறம் வந்து சைக்காலஜிஸ்ட், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் மே 3-4 மட்டும் நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். அவைலபிளா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். மே 4ஆம் தேதி ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அது என்னன்னா தமிழ்நாடு முழுக்கவே என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு தெரியல. அதனால ஒரு 12 மணி சரியா கிடக்கு, ஒரு மே 4, 11 to 12 மணி வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவா தமிழ்நாடு முழுக்க இந்த தீயணைப்புத்துறை, காவல்துறை, ஹெல்ப்லைன் எல்லாமே போட்டு ஆக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா பல பேர் வந்து என்ன வேணாலும் பண்ண காத்திருக்கிறான். அவனால பூரா பிஞ்சு நெஞ்சு. ஒரு அப்பா கூட போட்டிருந்தாரு, விஜய் சிஎம் ஆயிடுவாருங்கிற கனவுல எங்க ஆள் உட்காந்துருக்கிறான் என் பிள்ளை. அவன் உலகத்துக்குள்ள அவன் விஜய் தான் சிஎம். அவன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்தே வளர்ந்துருக்கிறான். அதனால அவன் என்ன வேணாலும் ஆகலாம். அதனால இந்த சைக்காலஜிஸ்ட், சைக்காட்டிஸ்ட், இந்த மாதிரி மனநல ஆலோசகர்கள், தற்கொலை எண்ணம் வந்தால் தடுக்கக்கூடிய அவர்கள் வந்து மே 4ஆம் தேதி இருங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் பல பேர் இருக்கணும். அப்புறம் அரசு மருத்துவமனையும் கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நமக்கு வந்து யாரும் இறந்து போனோம் இது நினைக்கல. ஆனா இந்த மாதிரி கும்பலால பல சீரழிவு நடப்போம். பாக்குறோம்ல, இது வரைக்கும் வந்து வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கரூர்ல 41 பேர் இறந்து போனான்ல, அதுல விஜய் மேல பழி போட்டாங்கன்னு சொல்லி 2 பேர் செத்து போனான். கரூர்ல 41 பேர் இறந்து போனது விஜயால. அதுக்கு விஜய் மேல பழி போட்டாங்கன்னு சொல்லி 2 பேரும் திருவண்ணாமலை ஒருத்தனும் இந்த பக்கம் விழுப்புரம் செத்து போறான்னா, விஜய் தோற்று விட்டாரு. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொள்ள, நான் புக் மார்க் பண்ணி வைங்க, இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியிலும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேக்கா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது, எந்த தொகுதியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே சுக்காக உடைய போகிறது. இந்த ப்ரெடிக்டபிள் மண்ணாங்கிட்டு சொல்றாங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஊதி பெரிதாக்கி இருக்காங்க. இது எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வந்து செய்தி சோர்ஸ் என்னதுங்க? உங்களுடைய செய்தி சேனலுக்கு சோர்ஸ் என்ன? சோசியல் மீடியா. செய்தி சேனல் நம்மகிட்ட தான் கேக்குறாங்க, எப்படி நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. போய் ஐஎஸ் கேக்குறது, போலீஸ்ட்ட போயிட்டு ஐஎஸ் யார்ட்ட கேக்குறாங்க? அவங்க கூட வேட்பாளர் கேக்குறாங்க. இப்ப ஐஎஸ் நம்மகிட்ட கூட ரிப்போர்ட் கேட்பாங்க, சீமான் எங்க வராரு அப்படின்னு சொல்லி, எங்க தங்குறாரு அப்படின்னு அவங்க அதை ரிப்போர்ட்டா போட்டு இங்க தங்குறாருமாங்க. நம்ம எங்கெங்க போறோங்கிறது நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. அது மாதிரி ஐஎஸ்க்கு ரிப்போர்ட்டை நம்மள மாதிரி ஆட்கள் கொடுக்கறதா ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பத்திரிகையில கொடுப்பாங்க, பத்திரிகை திருப்பி நம்மகிட்ட கொடுப்பாங்க. கடந்த போது சுத்தி ரிப்போர்ட் நமக்கே வரும். அப்படின்னால இது வந்து இந்த ஆட்சி அமைச்சிருவாரு, இந்த அமைச்சர் பட்டியல் அவங்க ஏன்னா அந்த கணக்கு தான் இருக்காப்ல. ஸ்டில் நவ் விஜய் வந்து நம்ம அமைச்சராக போறோம், முதலமைச்சராக போறோம், நம்ம போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்க, யார் சபாநாயகர்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிங்களா. அவங்க அந்த ரேஞ்சில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமைச்சரவை, சபாநாயகர் எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லிட்டாரு. நேற்று கூட கூப்பிட்டு பேசியிருக்காராம் எல்லாத்தையும், எப்படி இருந்துச்சு, நமக்கு என்ன மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு. ஒரு பெரிய உத்தேச பட்டியல் மாதிரி அவங்க ஒரு பட்டியல், இது உத்தேச பட்டியல் ஒரிஜினல் பட்டியல் தெரியாது, ஆனால் ஒரிஜினல் ஒரு பட்டியல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரெடி பண்ணி வச்சு நம்ம வரப்போறோங்கிற கனவுல வந்துருக்காங்க. அந்த கனவு கோட்டையெல்லாம் தகர்க்கப்பட இருக்கிறது மே 4ஆம் தேதி. மே 4ஆம் தேதி உங்க வீட்டில் பிள்ளைகள், ஏன்னா அது குடும்பத்தோட சில பேர் ஓட்டு போட சொல்றாங்க. ஆனால் குடும்பம் வந்தால் பக்கத்து வீட்டு குடும்பம் அவங்கள காப்பாற்றிக்கோங்க. குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தாரில் அவளை காப்பாற்றிக்கோங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஏன்னா அடுத்தடுத்து வர தேர்தல்களை பார்க்கறதுக்கு அவங்க இருக்கணும்ல. விஜய் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாரு? நான் சொன்னேன், விஜய்க்கு போடுற ஓட்டு சமூக குப்பை, அது சோசியல் டஸ்ட்டு, நான் வேஸ்ட்டுன்னு இருந்துட்டு போட்டும். ஒரு பொண்ணுட்டு சொன்னேன், நீ விஜய்க்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லிச்சு என்கிட்ட. காரைக்குள்ள வச்சு ஒரு பொண்ணு சொல்லுது, விஜய்க்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லி அந்த சீமான் வந்து போட்டோ எடுத்து போச்சு. ஒன்னே சொன்னேன், யார் டிவிக்கு அது இன்னொரு பொண்ணை கூட வந்துச்சு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அண்ணா நான் வந்து அண்ணனுக்கு போட்டு இந்த பொண்ணு விஜய்க்கு தான் போட்டுச்சு அப்படின்னு டிவி கேக் போட்டுச்சு. நான் ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னு, இந்த ஓட்டை வேஸ்ட் ஆக்கிட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொன்னேன். அது இருந்துட்டு போறேன், வருத்தப்பட்டு போறேன் அப்படின்னுச்சு. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கணும். இருந்து விஜய் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாரு, அரசியல் என்னென்ன பண்ண போறாரு, மக்களுக்காக என்னென்ன போராட்டத்தை எடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும்ல. நீ ஓட்டு போட்டுக்கிற, அவன் என்ன செய்ய போறாரு, அவர் என்ன மாதிரி கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அதனால அதுக்காக இருக்கணும். அதெல்லாம் குடும்பத்தார்கள் அவங்கள சேவ் பண்ணி வைக்கிறது சரியானது. அடுத்ததா பாபநாசம் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் அனீஸ் பாத்திமா திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டிருந்தாங்க. அதற்கு சாட்டையில் நீங்க வீடியோவே போடல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுதிட்டு இருக்கிறாங்களே, இது எப்படி? அதாவது தேர்தல் அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வாக்கு செலுத்திட்டு 10:30 மணிக்கு சீமானை காரைக்குடிக்கு போகிறதுக்காக சென்னையில் வாக்கு செலுத்தி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வராங்க.
நேரா கிளம்பி அண்ணன் சீமானோடு காரைக்குடிக்கு போயிட்டோம். உலகமே பார்த்துச்சு காரைக்குடிக்கு போனதை. காரைக்குடியில் மாலை 6 மணி வரைக்கும் அண்ணன் சீமானன் கூட வாக்குச்சாவடியெல்லாம் போய் பார்த்துட்டு 6 மணிக்கு கிளம்பி திருச்சிக்கு வந்து ஏர்போர்ட்ல 9 மணிக்கு அண்ணனை ட்ராப் பண்ணிட்டு 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். அப்போ இதுக்கு இடையில அனீஸ் பாத்திமா வந்து தாக்கப்பட்டாங்கன்னு செய்தி வருது. நான் தான் முதல்ல எனக்கு தான் செய்தியே வருது. சீமானை கூப்பிட்டு சொல்றோம், சீமானை கூப்பிட்டு அலைபேசியில் பேசுறாங்க. அப்போ நான் கூப்பிட்டு அனீஸ் பாத்தியோட கணவர் அம்சத்திட்ட பேசுறேன், அங்குள்ள பாவனாசம் பொறுப்பாள்கிட்ட, அப்புறம் ஹிமாயன்கிட்ட, அண்ணன் மணிசேதன்கிட்ட எல்லாத்தையும் பேசி கோஆர்டினேட் பண்றோம் என்ன பண்ண போறோன்னு. அப்புறம் வந்து அந்த தேவானெல்லாம் பேசி காவல்துறை சொல்லி நடவடிக்கை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். 9:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன். 9:30 மணிக்கு மேல வீடியோ உட்காந்து நான் எப்படி எடுக்கிறது? இந்த ஒட்டுமொத்த சாட்டைகள் கூடிய எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. சரி, மறுநாள் காலையில எந்திரிச்சு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடலாம் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா காலையில அங்க திருச்சியில உங்களுக்கு தெரியும் கேமரா எதுவுமே இல்லை, சென்னை தான் வந்தாகணும். 10:30 மணிக்கு டிக்கெட்டை போட்டு 12 மணிக்கு சென்னையில இறங்கி 12 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ்ல யாருமே இல்லை. ஆமா, 2:30 மணிக்கு தான் நீங்க வந்தீங்க. 2:30 மணிக்கு உட்கார்ந்து திருப்பி ஷூட் எடுத்து திருப்பி இங்க இருந்து மணிக்கு அனுப்பிச்சு விட்டு அப்புறம் திருப்பி எடிட் பண்ணி 8 மணிக்கு ஏத்துறோம். அந்த வீடியோல நான் பேசியிருக்கிறேன். இதுக்கு இடையில திமுக பணம் வாங்கினாலதான் அனீஸ் பாத்திமாவுக்கு வந்து வீடியோ போடலையா? ஏன்னா ஒரு நாள் முழுக்க நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் முழுக்க வந்து லைவ்ல இருந்தா விஜய்க்கு மட்டும் நீங்க வந்து உடனே வீடியோ போடுவீங்க, அதுக்கு போடல அப்படின்னா அந்த நாள் வேற, இது ஓட்டு போடுற நாள். அன்னைக்கு நான் எந்த வீடியோ போடலையே. தேர்தல் அன்னைக்கு எப்பவுமே 2-3 வீடியோ போடுவோம். தேர்தல் அன்னைக்கு வீடியோ போடுற நேரமே இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது சரி ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தோம். தேர்தல் அன்னைக்கு வீடியோ போடுறதுக்கான சூழலும் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை. செல்போனை வச்சு போடுறதுக்கான கேமரா அதாவது மைக்கை தான் கொண்டு போயிருந்தா கூட எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் அண்ணன் சொன்னாங்க உடனே ஒரு வீடியோ போடுன்னு அண்ணன் சொன்னாங்க. அது வீடியோ போடுறதுக்கான சூழலும் இல்லை, டைமும் இல்லை. ஏன்னா பரபரப்பாக இருந்தோம் அந்த நேரத்தில். மறுநாள் காலையில் திருப்பி கூட்டு பேசி என்ன நடந்துச்சு விசாரிச்சு பாவனாசத்தை சார்ந்த அம்மாப்பேட்டை திமுக ஒன்றிய செயலர் சுரேஷ், ஒரு தம்பி ரமேஷ், 2 பேர் அவருடைய ஆட்கள் வந்து இந்த வாக்குச்சாவடிக்கு வராங்க. வாக்குச்சாவடியில் துண்டை போட்டுக்கிட்டு கரவேட்டி கட்டிக்கிட்டு உள்ள நின்று ஏணி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு ஓட்டு போடுங்க கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் நாம் தான் பொறுப்பாளர்கள் போயிட்டு இப்படி வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டருக்கு முன்னாடி தான் நீங்க வாக்கு கேட்கணும், வாக்குச்சாவடிக்கு உள்ள இருந்து கேட்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு துண்டு போடக்கூடாது, கட்சி அடையாளத்தோட வரக்கூடாது, வேட்பாளர் மட்டும் தான் வரலாம் அந்த மாதிரி. அப்போ அதுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருது. வாக்குவாதம் ஆனோடனே அந்த இடத்துல இருந்து அதுக்கு வாக்குவாதம் ஆகி சரி பண்ணிடுறாங்க. அப்பவே வந்து அனீஸ் பாத்திமாவும் கணவரும் கிளம்பி போயிடுறாங்க. திருப்பி அவங்க ஒரு 100 பேரை வரவழைச்சு நம்ம நாமதமுச்சி பொறுப்பாளரை போட்டு தாக்க போயிருக்காங்க. அப்பதான் திருப்பி வண்டியை திருப்புங்கன்னு சொல்லி அனீஸ் பாத்திமாவும் அவங்க கணவரும் போறாங்க. அங்க போனா திருப்பி வாக்குவாதம் ஆயிடுது, சண்டையாகி கல்லை விட்டு கண்ணா பண்ணி இருந்திருக்காங்க, கல்லை கொண்டு அடிக்க பாஞ்சிருக்காங்க. அப்போ வந்து அவரு அம்சம் தடுக்க போகும்போது அந்த விஜயகுமார் அப்படிங்கிறோடைய கை வந்து அனீஸ் பாத்திமாவோட வயிற்றுல இடது பக்கம் குத்திடுது. உடனடியாக அவங்களுக்கு வந்து வலி ஏற்பட்டுருது. ஒரு பதட்டம் ஆயிரும்ல. நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல, குழந்தை அது 9 மாத கர்ப்பிணி 8 மாத கர்ப்பிணிங்கும் போது நில குளிஞ்சிடறாங்க. உடனே ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போய் தனியார் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இப்போ நலமாக இருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் மணிசெந்தில் தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளரோட அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் மிகப்பெரிய உள்ள முற்றுகை போராட்டம் நடத்தி உடனடியாக அந்த குண்டர்களை கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சீமான் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இது நாம் தமிழ் கட்சியுடைய பிரச்சனை. ஒரு நாள் நம்ம தேர்தலுடைய வாக்கு ஓட்டு போட போயிட்டோம். ஓட்டு போட போயிட்டு அன்னைக்கு வந்து இதுக்கு வந்து திமுக பணம் வாங்கிட்டு இது பண்ணிட்டீங்க. அது எது நடந்தாலும் திமுக. சங்கீதாவை வந்து விஜய்க்கு மேல விவாகரத்து போட்டதுக்கே வந்து திமுகன்னு சொல்றவன் என்ன வேணாலும் சொல்லுவான்ல. அதேதான் இந்த தேர்தல் பரப்புரையில கிட்டத்தட்ட 40 நாட்கள் பேசியிருக்கிறோம். 40 நாட்களும் திமுகவுடைய இந்த ஆட்சியினுடைய தவறுகளை, அடக்குமுறைகளை, அநீதிகளை, எனக்கு நடந்த அநீதிகளை, திமுக செய்த இந்த லாக்அப் மரணங்களை, கனிமவள கொள்ளைய, ஆற்றுமணல் கொள்ளைய, திமுகவுடைய ஊழல்களை, 50 ஆண்டுகால திமுக ஊழல்களை, கருணாநிதி ஈழத்து செஞ்ச துரோகத்தை, பாலச்சந்திரனுக்கு மரணம் குறித்து அங்கே ஈழத்துல புலிகளுக்கு செஞ்ச துரோகத்தை, தமிழுக்கு செஞ்ச துரோகத்தை, தமிழ் மொழி அழிக்கப்பட்டதை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மேடையிலும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் போற போகல அடிச்சு போயிருக்கோம். மக்கள் பிரச்சனைகளை திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் 70 ஆண்டா என்னென்ன பண்ணுனாங்க, எப்படிலாம் ஒரு ஊழல் நடந்துச்சு, எப்படிலாம் கரப்ஷன் பண்ணாங்க, என்னென்ன தொல்லை கரப்ஷன் பண்ணிருக்காங்க, எந்தெந்த அமைச்சர் குற்றச்சாட்டு இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். சும்மா ஏதாவது பேசணும் அப்படின்னுக்காங்க. அரூர்ல 41 பேர் சாகும்போது அதை பத்தி ஒரு வாய் கூட திறக்காம ஓடி போன கோடைகள் இன்னைக்கு வந்து அனீஸ் பாத்திமாவுக்கு பேசல. யாரு பேசல? அது ஏதாவது பேசணும்னு பேசுறதா, வேற என்ன? ஃபேக் ஐடியெல்லாம் வந்து எழுதுறாங்க. இந்த டிவி கேட்கும்போது வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா, நாம் தமிழர் அடையாளத்தோட ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறது. இதுல வந்து பாத்தீங்களா சாட்டை பேசல பாத்தீங்களா அப்படிங்க வந்து அப்படியே ஒரு கேமராவும் ஒரு மைக்கும் கொண்டு வந்து தான் நான் பேசியிருப்பேன், அன்னைக்கே பேசியிருப்பேன்.
நான் அப்போ குடிச்சிட்டு யாராவது ஒருத்தராவது ஆபீஸ்ல இருந்துக்கலாம் மாட்டேன், ஏன்னா எல்லாரும் ஓடி போறீங்கன்னு கூட கேட்டேன். எல்லாரும் ஓடி விட போயிட்டாங்க மொத்தமா கிளம்பி. ஒருத்தன் விருதுநகர், ஒருத்தன் ராஜபாளையம், ஒருத்தன் அங்கிட்டு சிவகா இது தேனி. 4 நாளைக்கு வர மாட்டாங்களா, என்ன பண்றது நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், அது அவங்களுக்கு தெரியல. அடுத்ததா இப்போ உங்க மேல இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது. என்னன்னா இப்ப காரைக்குடியில வாக்குச்சாவடிக்கு அண்ணன் சீமான் அவர்களோட நீங்க போகும்போது அங்க வரக்கூடிய அந்த தாவேகா வேட்பாளர் பிரபு அவர் வராரு, அண்ணன் வந்து வாழ்த்துறாரு. அப்ப நீங்க பக்கத்துல நின்று அவரை பார்த்து சிரிச்சிட்டீங்க. அது எப்படி சிரிக்கலாம்? எதிர்கட்சி வேட்பாளர் பார்த்து சிரிச்சிருவாரா இவரு? சிரிக்கிற நீ அப்படி அதாவது இவங்களை பார்க்கும்போது இவங்க எவ்வளவு பூமரா இருக்காங்கன்னு தெரியுது. இப்போ ஒரு வாக்குச்சாவடிக்கு அண்ணன் சீமான் போறாரு, இப்போ சொல்லியிருந்தல வாக்குச்சாவடிக்கு எல்லா வாக்குச்சாவடியும் போறோம். அப்படி போயிட்டு வெளியே வரும்போது அந்த பக்கம் இருந்து தாவேகாவோட வேட்பாளர் பிரபு வராரு. அவரை முதல்ல பார்த்தது என்னதான் பாக்குறாரு, 2 பேர் தான் வணக்கம் வச்சுக்கிறோம். சரி, வணக்கம் வச்சுட்டு வராரு. வந்த உடனே சீமான் அது இயல்பு, அது சீமானோட இயல்பு. அவர் வந்து யாரையுமே வந்து அரசியல் விமர்சனம் பாலே ஒழிய தனிப்பட்ட முறையில் யார் மீதும் அவர் வந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோட வன்மத்தோட இது இருந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ யதார்த்தமா அவர் கட்டிப்பிடிக்கிறாரு. ஏன் 2 பேருக்கும் இது முதல் அறிமுகம் கிடையாது. அதான் என்ன காரைக்குடி தாவேகா வேட்பாளராக அண்ணன் சீமான் கண்டுபிடிக்கல. அவர் தாவேகால சேர்வதற்கு முன்பாகவே அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய மருத்துவமனைக்கு போயிருக்காரு. காரைக்குடிக்கு போகும்போது காரைக்குடியில் ஒரு மருத்துவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவர் உடற்பயிற்சி கூட அந்த பக்கத்தில் இருக்கு. அப்போ நம்ம கட்சிக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க ஒரு மருத்துவர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாருன்னு சொல்லி. வேட்பாளராக அறிவிப்பதற்கெல்லாம் முன்னாடி தாவேகால இன்னொருக்கு முன்பாகவே இருமதி கருணாநிதி அவங்க அப்பாவும் பிரபு அவர்களும் மரியாதை நிமித்தமாக அண்ணன் சீமானை அந்த மருத்துவமனையிலே சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு அண்ணன் சீமானுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் தாவேக்கால அணிஞ்சிடாரு. அதுக்கப்புறம் அவர் வேட்பாளர் ஆகிறார். ஏற்கனவே ஒரு சீமானுக்கு இந்த ஒரு அறிமுகம் இருக்கு, பார்த்துருக்காங்க. 2 வீட்லேயே போய் பார்த்துருக்காங்க, ஒரு அறிமுகம் இருக்கு. இப்போ அது நடந்துருதா? இப்போ நீ வந்து பக்கத்தில் நின்று எவ்வளவு விமர்சனம் பண்ண, எத்தனை வீடியோ போட்டீங்க, இப்படி போய் வந்து பக்கத்தில் போய் நிற்கிறீங்க, இது சிரிக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ பார்த்த உடனே நீ எல்லாம் ஒரு வேட்பாளர் என்ன, உங்கள் அப்பா இருமதி கருணாநிதி தானே, அவர் தானே வந்து உஞ்சனை அம்பலத்தோடு சேர்ந்துக்கிட்டு அந்த கண்ணந்தேவி இதில் வந்து ஆட்களை அனுப்புனது, உஞ்சனை கலவரத்துக்கு ஆட்கள் அனுப்புனது, இந்த ரூசா உடையார் கொலை வழக்கில் உங்கள் அப்பாவோட பைக் தானே கிடந்துச்சு, எல்லாம் திட்டமிட்டு சேர்ந்தானே ரூசா உடையாரை கொன்னீங்க, உங்கள் அப்பா உஞ்சனை அம்பலம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு உன்னை வேட்பாளர் நிப்பாட்டி பணத்தை செலவு பண்ணி ஓட்டை படிச்சலான்னு பார்க்குறீங்களா? விட்டுருமா நாங்கள், நீ ஒரு வேட்பாளர் என்ன அப்படின்னு கேட்கணுமா? இல்லை என்ன பிரபு கல் எடுத்து நீ எல்லாம் ஒரு டெண்டல், நீ ஒரு பல்முறை நிறுத்திக்கிட்டு இல்லை ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கணுமா? யோ, அரசியல் மேடைகளில் விமர்சனம் செய்வது வேறு, காணொலிகளை விமர்சனம் செய்வது வேறு. அதை எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். ஒரு கட்சியில் நான் வந்து பொய்யான குற்றச்சாட்டு வைக்கல, நான் வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே உண்மைதான், மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் இருமதி கருணாநிதி தப்பானவர், பிரபு தப்பானவரை போய் எதுக்கு பக்கத்தில் நிற்கணும், தப்பானவரை போய் எது பண்ணணும்? ஏர்போர்ட்டில் பார்க்குறோம் 3 அமைச்சர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம், வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க. இந்த கையை போய் வீட்டில் போய் கறிக்கிறேன், நீங்கள் எல்லாம் ஊழல் பண்ண அமைச்சர், நீங்கள் தப்பு பண்ண அமைச்சர், உங்களை நாங்கள் விடுவோமா, உங்களை போய் நாங்கள் கையெடுத்து கும்பிடுவோமா அப்படின்னு கேட்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஒரு முட்டாள் ஒருத்தன் சொல்கிறான், ராஜபக்சேவை பார்த்தீங்கன்னா நாளைக்கு கட்டிப்பிடிப்பீங்களா அப்படின்னு. தாவேகா பிரபு என்ன ராஜபக்சேவா? 1.5 லட்சம் பேரை கொன்னவனாவன். புரியுதா உங்களுக்கு? ராஜபக்சேவோட இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வந்து எப்படி நம்ம ஒப்பிட முடியும்? ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை யாரையும் கொண்டு போய் ராஜபக்சே ஒப்பிட முடியாது. இப்போ ராஜபக்சே வந்து டக்குன்னு ஏதோ இடத்துல ஏர்போர்ட்டில் பார்க்குறேங்க, ஒன்று பார்த்துறாரு. இப்படி பார்க்கும்போது ஏன்டா என் இனத்தை கொன்ன நீ என்ன பண்ண மாதிரி சொல்லி அருவாள் எடுத்து வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறதா? சட்ட ரீதியாக தான் நம்ம அதை அணுக முடியும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நமக்கு எதிராளியே இருந்தாலும் கொடும் கொலை செய்தனா இருந்தாலும் அப்படி ஒன்றும் அரசியலாக தான் எதை ஒன்றுமே அணுக முடியும். நேருக்கு நேரம் நம்ம ஒருத்தரை சந்திச்சுக்கிறோம், இது ஒன்று இங்கே வந்து நம்ம கையில் துப்பாக்கி வச்சு தெரிய கிடையாது, எடுத்தோன்னே டப்பு டப்புன்னு போட்டுறதுக்கு. அப்படி போட்டோம்னா நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிடும், அவங்க குடும்பம் அழிஞ்சு போயிடும். அப்படி ஒன்றும் பண்ணவும் முடியாது. யதார்த்தம்னா என்னன்னே தெரியாத ஒரு முட்டாள்தனமான உலகத்தை ஒரு கும்பல் இருக்கு. நமக்கு பிடிக்காதவன் வந்தால் கூட அவனை பற்றி கடுமையான விமர்சனம் வைத்திருந்தா கூட அப்படிதான் மாட்டேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. சட்டசபையில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அங்கே போய் நீ வேட்டியை பிடிச்சி சட்டை பிடிச்சா சண்டை போட முடியுமா? திமுக அதிமுக கடும் விமர்சனம் வைக்குது, 2 சட்டசபையில் ஒன்றா இருக்கு, எம்எல்ஏ ஆஃபீஸில் ஒன்றா இருக்கு. அதே போல எந்த கட்சியிலும் சொல்லலாம், பாஜகவா இருக்கட்டும் அதிமுக இதாக இருக்கட்டும், பாஜக கடுமையாக பாசிசம்ன்றாங்க, அங்கே பார்லமெண்ட்ல போய் உட்காந்துருக்காங்க, பார்லமெண்ட்ல போய் கல்ல விட முடியுமா? பாசிச பாஜக நீ என்ன பண்ற மாதிரி ஒண்டிவில் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இத மத்திய கல்வித்துறை அமைச்சரும் கனிமணியும் உள்ள காரசார விவாதம், வெளியே வந்து ஒன்னா எல்லாம் உட்காந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் யதார்த்தம். நீங்க பட்டிமன்றத்துக்கு போறோம், விவாத மேடைகளுக்கு போறோம், திமுக அதிமுக எல்லாரும் இருப்பாங்க.
எல்லாரும் இருக்கும்போது அங்க பார்த்தா காரசாரமா விவாதம் நடக்கும். முடிஞ்சு போனோடனே பிரதர் நல்லா பேசுறீங்க பிரதர், சூப்பர் பிரதர், சீமான கேட்டதா சொல்லுங்கம்பாங்க, நல்லா பண்ணுவீங்க, யார் நீங்க நிக்கிறீங்களா தேர்தல்ல அப்படின்னு கேட்டு போவாங்க. இப்படிதான் இருக்கும். இப்ப அண்ணா ஆலு சானாவாசு நானும் கடுமையா விவாதம் பண்ணிட்டோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் கை கொடுத்து இருந்து போவோம். திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேக்கால இருக்கட்டும். ஏன் சமீபத்துல இதே வானூர்தி ஆதவர்ஜனா நான் சந்திச்சேன். வணக்கம்னா வணக்கம் சொல்லிட்டு, என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா பிரதர், எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு பிரதர், அவ்வளோ நீங்கள் நான் நிற்கல பிரதர், நான் கேம்பெயின் போகிறேன். இப்படி இது மாதிரி எவ்வளோ பேரை சந்திச்சிருக்கிறோம். எவ்வளோ பேர் ஏர்போர்ட்டில் வானூர்தியில். ஒரு விவாத நிகழ்ச்சியில் முஸ்தபா வந்து அண்ணனை வந்து தவறாக பேசினாரு. அந்த இடத்துல மேடலே எந்திரிச்சு நின்று சத்தம் போட்டீங்க. அடுத்த விவாத நிகழ்ச்சியில் அவர் நோம்புல இருக்கிறாரு, அவர் தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் மயக்கம் வந்துடும், நீங்களே சாதாரண விஷயம். இதை ஒரு பெரிய இதா பேசிக்கிட்டு தர்ம சங்கடம் ஆயிருச்சு, சாட்டைக்கு தர்ம சங்கடம் ஆயிருச்சு, அது இதாயிருச்சு, முறைக்கிறாரு. அந்த இடத்துல சிரிக்காம முறைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்க வைக்கிறது. ஒருத்தர் சிரிக்காம முறைச்சிருக்கிறான், ஒருத்தர் வந்து முறைக்கிறாரு, நக்கலா சிரிக்கிறாரு அப்படின்னு. நக்கலா சிரிக்கிறாரு, விக்கலா சிரிக்கிறாரு. என்ன நடந்து எவனுக்குமே தெரியல. ஒரு 20 செகண்ட் கிளிப் வச்சுக்கிட்டு ஜட்ஜ்மென்ட் பண்றது. அதாவது அடிப்படை புரிதல் இல்லாத, அரசியல் தெளிவில்லாத, அறிவு வளர்ச்சி இல்லாத ஒரு கூட்டம் இது. கல யதார்த்தம்னா என்ன, அரசியல் விமர்சனம்னா என்ன அப்படின்னு தெரியாத ஒரு கும்பல். இப்போ நம்ம தாவேக்காவை இவ்வளவு விமர்சிக்கிறோம், கடுமையாக விமர்சிக்கிறோம். மதுரை ஏர்போர்ட்டுக்கு விஜய் வந்திருக்காரு. மதுரை ஏர்போர்ட்டுக்கு விஜய் வந்திருக்காரு. அப்போ நான் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு. அங்க வந்த தாவேக்காரலாம் ஒரு 50 பேர் என் கூட புகைப்படத்துக்கு போறான். அண்ணே எங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே, விமர்சனம் பண்ணுங்கண்ணே, அப்படி இப்படிதான் எல்லா கட்சியுமே எடுத்துக்குவாங்க. எவனாவது ஒருத்தன் ஒரு அறிவு புரிதல் இல்லாதவன் அந்த வண்டியை ஸ்கிராட்ச் போடுறது, இந்த உடைக்கிறது, கீழே வந்து திட்டுறது, இன்ஸ்டாகிராம் திட்டுறது. இன்ஸ்டாகிராம், இந்த சோசியல் மீடியா, அந்த யூடியூப் இதெல்லாம் தாண்டி ஒரு யதார்த்தம் ஒன்று இருக்கு. 10க்கு 10 ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு பேசுறவங்களுக்கும் சோசியல் மீடியால கம்பு சுத்துறவனுக்கும் கலை யதார்த்தம் என்னைக்கும் புரியாது. நாம இங்க வெறும் 10க்கு 10 ரூமுக்குள்ள மட்டும் பேசல, களத்துல நிக்கிறோம். களத்துல போய் வேட்பாளரோட வாக்கு கேட்டு, களத்துல போய் தேர்தல் மேடையில் பேசி, மக்களோட மக்களா பேசி, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தாவேக இவங்க எல்லாரோடையும் களத்துல நிக்கிறோம். அவங்க நேருக்கு நேர் நம்ம சந்திக்கிறோம், 1 to 1 பேசுறோம். பல வேட்பாளர்களை நேருக்கு நேர் பார்க்க முடியுது, பல தலைவர்களை பார்க்க முடியுது. அப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இடையில வருவாங்க பிரச்சாரத்துல. இது எல்லாம் பார்க்கும்போது தான் அரசியல். இன்னொன்று, அரசியல ஒரு மாண்பு ஒன்று கடைபிடிக்கப்படணும். அந்த மாண்பை தமிழ்நாட்டை சரியா கடைபிடிக்கிற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஒரு காலத்துல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு அண்ணாதுரை சொன்னதா சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த மாண்பு இருந்துச்சு. அப்புறம் அந்த மாண்பு வந்து குறைஞ்சிருச்சு. இப்பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு அண்ணன் சீமான் போனதும் அந்த மாண்புக்காகத்தான். அண்ணன் சீமான் நான் கைது செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கை போடுவதும் அந்த மாண்புக்காகத்தான். நம்ம எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் பண்ண தான் செய்கிறோம், அந்த மாண்புக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. சீமானுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டு பேசுவதும் அந்த மாண்பை தான் நான் பார்க்குறேன். இப்படி தாவேக்காவோட வேட்பாளர் பிரபு அவர்களே வந்து ஒரே தொகுதியில் மாற்று வேற வேற இது கொண்ட வேட்பாளர், தன்னை எதிர்த்து நிற்கிற வேட்பாளராக இருந்தாலும் அவர் அப்படிதான் அணுவார். அந்த இடத்துல காங்கிரஸ் மாங்குடி வந்திருந்தாலும் அண்ணன் சீமான் கையை பிடிச்சி தான் பேசியிருப்பாரு. தேர்வோகி பாண்டி வந்திருந்தாலும் கையை பிடிச்சி தான் பேசியிருப்பாரு. அந்த இடத்துல வந்து கார்த்தி சிதம்பரமே வந்திருந்தாலும் அண்ணன் சீமான் அப்படித்தான் அணுகுவார். அவர் அவருடைய இது அவங்க எப்படி அவங்க ஊர்ல அவங்களும் இப்படி நடந்து கொண்டார், அன்பா பேசிக்குவாங்க. நீங்க வந்து அரசியல்ல வந்து நாளைக்கு இப்ப அவங்க எந்த பொறுப்புல இருக்கலாம், எங்கேயும் மாறலாம். ஆனா தனி மனிதனா நாம அப்படிதான் இருக்கிறோம். அண்ணன் சீமானுடைய இயல்பு அது. அவர் அதைத்தான் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு. நானும் அப்படித்தான் நடந்து கொள்வேன். நான் எல்லா இடங்களையும் போது பார்த்த உடனே நினைக்கிற மாதிரி கள்ள தூக்கி அடிக்கிறது, கள்ள கொண்டு எறிகிறது, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். யதார்த்தம் தெரியாத அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் வந்து அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் இப்பவும் கடுமையான விமர்சனத்தை நான் வைக்க தான் போறேன். இப்போ நேரில் பார்த்துட்டு விமர்சிக்க முடியுமா? நேரில் பார்த்துட்ட நீ எனக்கு நேரில் பார்த்து பேசிட்டு போனீங்க, எப்படி பேசுறீங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. அரசியல் விமர்சனம் தொடரும். ஆனால் தனிப்பட்ட தனி மனிதனுடைய நட்போ அன்போ இல்லை அவங்க மீதான மதிப்போ அது ஒருபோதும் இது பண்ண போகிறது இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கீங்க, பல்வேறு தலைவர்களை சந்திச்சிருக்கீங்க. இந்த தேர்தல் பரப்புரையில் மக்களோட போய் நின்றுக்கிறீங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையிலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். இந்த ஊடகங்கள் கட்டமைத்து வைத்திருக்கிற எல்லா ப்ரெடிக்ஷனையும் எல்லா கணிப்புகளையும் நாம் தமிழர் கட்சி தான் இந்த தேர்தலில் சுக்குநூறாக உடைக்கும். இப்போ சமீபத்தில் இந்த 2 நாளாக வர்ற செய்திகளில் நாம் தமிழர் கட்சி வந்து வாக்கு குறையும்னு சொல்கிறாங்கல்ல, 100 விழுக்காடு எழுதிச்சு கொள்ளுங்க. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எவராலும் கணிக்க முடியாத வாக்குகளை 100 விழுக்காடு பெறும். இந்த கூட்டம் குடிச்சு அது ஓட்டா மாறிடும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவன் இந்த ஹம்சாலி மசாரி மாதிரி தான். அவன் வெளியே தன்னை காட்டிக்கவே மாட்டான். அவன் வந்து ரகசியமா இருப்பான்.
குடும்பம் குடும்பமா போய் ஓட்டு போடுவாங்க. நமக்கு வருதுல்ல டேட்டா, செய்தி வருதுல்ல. குடும்பம் குடும்பமாக படித்தவர்கள், இளைய தலைமுறை, ஜென்சி கிட்ஸ், அப்புறம் 70 18 வரை எல்லாரும் போட்டிருக்காங்க. உண்மையான மாற்றத்திற்காக, நேர்மையான உழைப்பிற்காக, வாக்கிற்கு பணம் கொடுக்காத இந்த கலாச்சாரத்திற்காக, தமிழ் தேசிய கோட்பாட்டிற்காக ஒருத்தர் 15 ஆண்டுகளும் உறுதியா நிற்கிறார், தனிச்சு துணிஞ்சு நிற்கிறாரு, எந்த விதமான குற்றப்பணி இல்லாத வேட்பாளரை போட்டுக்காரு என்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு த்ரோடு தமிழ்நாடு 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்குகளை விட வாக்குகளை பெற்றிருக்கு. அண்ணன் சீமானுக்கு காரைக்குடி தொகுதியில மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு. தமிழ்நாட்டு சட்டசபையில் அண்ணன் சீமானுடைய குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான காரைக்குடி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அது நிறைவேறுக்கு அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்க்க முடிகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. நாம் தமிழர் கட்சி சோர்வே அடையாம இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்குது. சோர்வே அடையாம தான் இந்த மே 4 வரப்போகிறது. மே 4க்கு பிறகும் நாம் தமிழர் கட்சி களத்தில் வீரியமாக நிற்கத்தான் போகிறது. கருத்து கணிப்பு அத்தனையும் நாம் தமிழர் கட்சி பொய்யாக்கும். வேற யாரு பொய்யாக்குறோம் இல்லையா, மற்ற எல்லாத்துக்கும் இது ஷாக்காவோ அதிர்ச்சியாகவோ இருக்கலாம். நாம் தமிழர் கட்சி எந்த அதிர்ச்சியும் கிடையாது. ஏன்னா இது பான் வாரியர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, அதான் நாம் தமிழர் கட்சி. எந்த சமரசமும் செய்யலைங்க. நேர்மையா தேர்தல் அணுகிருக்காங்க, நேர்மையா பண்ணியிருக்காங்க. ஒரு மாற்றம் உண்மையிலே தமிழ்நாட்டில் மாற்றத்துக்கான விதை தமிழ்நாடு முழுக்க தூவப்பட்டிருக்கு. அந்த விதை முளைத்து நிற்கிறது. அண்ணன் சீமானுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடியதோ அடுத்த கட்ட ஆட்களுக்கும் கூட்டம் கூடியது. அது வெறும் கூட்டமாக மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உள்ளார்ந்து கேட்க வந்த கூட்டம். அது முழுக்க வாக்காக களத்தில் மாறி இருக்குது. அதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இன்னொன்று நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லா தலைவர்களும் ஓய்வெடுக்க போயிட்டாங்க. ஆமாம், அவர் பனையூரில் போய் ஓய்வெடுக்க போயிட்டார். ஐயா ஸ்டாலின் கொடைக்கானல் போயிட்டார். எடப்பாடி ஐயா ஓய்வெடுக்க போயிட்டாரு. ஆனால் சீமானன் மே 18க்கு எந்த ஊரை நடத்தலாம் அதுக்கான திட்டமிடலைங்கிறத அடுத்த கட்டத்துக்கு இறங்கிட்டாங்க. அப்புறம் நாம் தமிழ் கட்சி அனீஸ் பாத்திமா தாக்கப்பட்டதுக்கு இன்னைக்கு பாவனாசத்தில் தேர்தல் முடிந்த முதல் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை நிகழ்த்தியது நாம் தமிழ் கட்சி தான். டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னாங்க. ஆனால் திமுக இவருடைய அராஜகத்தை கண்டித்து, திமுக அராஜகம்னா திமுக உங்க கட்சி தாக்கினா மட்டும் தான் அராஜகமா? தாவேகா பெண்ணை திமுக தாக்கினா மட்டும் தான் அராஜகமா? இல்ல பொதுமக்களை திமுக தாக்கினா மட்டும் தான் அராஜகமா? இதே தாவேகாவோட பெண் தாக்கப்பட்டிருந்தா நாம் தமிழர் கட்சியிலிருந்து அறிக்கை வந்திருக்கும். கண்டிப்பா. ஒரு பெண், கர்ப்பிணி பெண், ஒரு வேட்பாளர் திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க. நீங்க தான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றீங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றீங்க. ஆனா விஜய் இது வரைக்கும் அனீஸ் பாத்திமா தாக்கப்பட்டதுக்கு ஒரு வார்த்தை பேசல. அவன் நம்மள கேட்கறான் பாருங்க. நாம அதுக்கான களத்துல அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு பெண் தானே வேட்பாளர் தானே, அவங்க திமுக குண்டர்கள் தாக்கப்பட்டிருக்காங்கல்ல, திமுக தீய சக்தி தானே, அந்த தீய சக்தி எதிர்த்து ஒருத்தன் தாவேக்கால பொறுப்பாளர் ஒருத்தன் கூட பேசலங்க. அப்ப அவ்வளவு தூரம் உனக்கு அரசியல் தீண்டாமையா நாம் தமிழ் கட்சியின் மீது? அப்ப யார நீ வெறுப்பா பாக்குற? உன் எதிரி அடிச்சிருந்தாலும் நீ எதிரியா தான் கட்டமைக்கிற திமுகவை. உன் எதிரி தாக்கி இருக்கிறான். அப்படி நாம் தமிழ் கட்சி தாக்கப்பட்டது நாம் தமிழ் கட்சியா இருப்பதனால, தாக்கப்பட்ட பெண் நாம் தமிழ் கட்சியா இருப்பதனால, அதுவும் இஸ்லாமிய பெண்ணுங்கிற சிறுபான்மைக்கே நான் பாதுகாப்புன்றேன். இந்த சிறுபான்மைனா நான் வருவேன், சிறுபான்மைனா இந்த விஜய் நிப்பான் நீங்களே அதே மாதிரி தான் தாக்கப்பட்டிருக்காங்க. எங்க நிக்கிறீங்க நீங்க? ஒரு பெண் தாக்கப்பட்டு நாம் தமிழ் கட்சி பெண் தாக்கப்பட்டதுனாலே நீ அமைதியா இருப்பா? அப்போ உனக்கு வேண்டப்பட்ட பெண்ணு, உனக்கு ஓட்டு போட்ட பெண்ணு, உன் கட்சிக்கார பெண்ணு அப்படின்னா தான் நீ நிற்ப. மற்றவன நீ நிற்க மாட்டேன்னா நீ எந்த மாதிரி தலைவன்? நீ தலைவன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாம் தமிழ் கட்சி விஜய் அறிக்கை விடணுங்கிறதுக்காக நமக்கு தேவையில்லை. அவர் அறிக்கை விட்டு ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை. ஆனால் சொல்கிறேன், அவர் எந்த மாதிரியான கேரக்டர்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ தங்கை அனீஸ் பாத்திமா தாக்கப்பட்டதுக்கு நாம் தமிழ் கட்சி களத்தில் போராடுது. தமிழ்நாட்டின் முதல் போராட்டத்தை முன்னெடுத்துக்குது. ஆட்சியில் இருக்கோம் இல்லை அதெல்லாம் தாண்டி தேர்தல் என்பது அரசியலில் ஒரு சின்ன பங்கு தான். அரசியலில் தேர்தல் என்பது ஒரு பங்கு தான். அதை தாண்டி இங்கே நிறைய அரசியல் இருக்கு, அதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்கு, அதை தாண்டி மக்களுக்கான நலன்கள் இருக்கு. அதில் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி களத்தில் நின்று கொண்டே இருக்கும் என்பதைத்தான் இந்த போராட்டம் காட்டுகிறது. நாம் தமிழ் கட்சி இந்த மே 4க்கு பிறகு இன்னும் தீவிரமாக பல மடங்கு வீரியத்தோடு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. உற்சாகமாக யார் இருக்காங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் இருக்காங்க. யாரும் சோர்வடையில உளமாற வேலை பார்த்துருக்கிறோம், உள்ளன்போடு வேலை பார்த்துக்கிறோம், உறுதியாக வேலை பார்த்துக்கிறோம், இறுதி வரை உறுதியாக நின்றுருக்கோம், மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்ப நிற்போம் அப்படின்னு நிற்கிறாங்க. பணத்தை கோடியாக செலவு பண்ணிட்டு வாக்கு வருமா வராதான்னு நினைக்கிறது தான் பயம். பணமும் செலவு பண்ணலை, உண்மையாக நின்றுருக்கோம், மக்கள் நம்பி நின்றுருக்கோம், மக்கள் நம்ப நிற்போம். அவ்வளோங்கிறத நாம் தமிழ் கட்சியோட கோட்பாடு. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம், தொடர்ந்து சந்திப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து